Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் 12ல் இருக்க மேக்ஸ் கொஷினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் 12ல் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கும். ஒன்று வந்து பர்சன்டேஜ் அண்ட் செகண்ட் டாபிக் டைம் அண்ட் ஒர்க், லாஸ்ட் ஒன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு தேர்வை 480 மாணவர்களும் 320 மாணவிகளும் எழுதினார்கள். ஸோ டோட்டலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பாய்ஸோட கவுண்ட் வந்து 480 சொல்லிட்டான் அண்ட் கேர்ள்ஸோட கவுண்ட் 320 அப்படின்னு சொல்லிட்டான். அந்த தேர்வில் 60% மாணவர்களும் 70% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். பாய்ஸில் 60% ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிட்டாங்க அண்ட் கேர்ள்ஸில் 70% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. ரெண்டுக்கும் இப்போ தனித்தனியாக பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்ல. இப்போது பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்களோ அந்த கவுண்ட்டையும் கேர்ள்ஸ் பாஸ் ஆன கவுண்ட்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக அந்த கிளாஸில் வந்து எத்தனை பேர் பாஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பாய்ஸில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க அண்ட் கேர்ள்ஸில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 480ல் 60% ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிட்டாங்களா. இப்போ 480ல் 60% என்னென்னு கண்டுபிடிங்க. 480 இன்ட்டு 60%னா 60/100ன்னு சால்வ் பண்ணுவோமா. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 8s are 48, 8 ரிமைனிங் 4, 6 4s are 24, 24 + 4 28. அப்போ பாய்ஸோட கவுண்ட்டு 288, அதாவது பாஸ் ஆனவங்களோட கவுண்ட் மட்டும். நெக்ஸ்ட், கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 320 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ 320 இன்ட்டு 70%னா 70/100, 00 00 கேன்சல் ஆகிடும். 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா 7 2s are 14க்கு 4 ரிமைனிங் 1, 7 3s are 21, 21 + 1 22. இப்போ 224 கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா டோட்டல் கவுண்ட் வேணும். அந்த கிளாஸில் டோட்டலாக எத்தனை பேர் இருந்தாங்க. 480 + 320 எவ்வளோ கிடைக்கும், 800ன்னு கிடைக்குமா. அந்த 800 பேரில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க, 288 பாய்ஸ் + 224 கேர்ள்ஸ், இவங்க தான் பாஸ் ஆகிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக பாஸ் ஆனவங்களோட கவுண்ட் தெரிஞ்சிருமா. ஆட் பண்ணுங்கள். 8 + 4 12க்கு 2 ரிமைனிங் 1, 8 + 2 10, 10 + 1 11, 1 ரிமைனிங் 1, 2 + 2 4, 4 + 1 5. இப்போ 512 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ பர்சன்டேஜில் எந்த நம்பருக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை நியூமரேட்டரில் எடுக்கணும். அண்ட் எந்த நம்பர் கூட கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த கம்பேர்டு வேல்யூவை டினாமினேட்டரில் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எதுக்கு நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்களோ இந்த கவுண்ட்டுக்கு தான் நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 512 இருக்குல்ல, அந்த 512 நியூமரேட்டரில் எடுத்துக்கோங்க. டிவைடட் பை எதை கூட கம்பேர் பண்ணுவீங்க, டோட்டல் கிளாஸில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்காங்கன்னு தெரியணும். கரெக்டுங்களா? அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை தான் கம்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 800. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜாக மாறிடும். எது கேன்சல் ஆகும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இது அப்படியே டேரெக்டாக 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 6s are 48ன்னு கிடைக்கும். ரிமைனிங் 3 இருக்கும், 32ன்னு இருக்கா. அப்போ 8 4s are 32. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எவ்வளோ, 64% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 64%. நெக்ஸ்ட், செகண்ட் கொஷின், ஒரு நபரின் வருமானம் 35% அதிகரிக்கப்பட்டு பிறகு 35% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு நபருடைய ஒரு பர்சனுடைய இன்கம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 100 rupees இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 35% அதிகரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ 100லேருந்து ஒரு 35% ஆஃப் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100ல் 35% எவ்வளோ, சேம் அதே 35 தான் கிடைக்கும். அப்போ 100 + 35 135ன்னு கிடைக்கும். அப்போ 100லேருந்து 35% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 135ன்னு கிடைக்கும். இதுதான் அவருடைய நியூ இன்கம். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அகெயின் ஒரு 35% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த 135லேருந்து 35% நீங்கள் என்ன பண்ணணும், குறைக்கணும், அதான் மைனஸ் பண்ணணும். பட் டைரெக்டாக 35 மைனஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டு தானே? இப்போது 135லேருந்து நான் 35% கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நான் மைனஸ் பண்ணணும். இப்போ 135ல் இங்கே என்ன பண்ணணும், -35%. டைரெக்டாக 35 மைனஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே 100ல் 35% டைரெக்டாக நான் ஆட் பண்ணலை. 100ல் 35% எவ்வளோன்னு பார்த்தேன். அப்போ 35ன்னு கிடச்சதுனால 100 + 35 135ன்னு கிடச்சிருச்சு. பட் இங்கே நீங்கள் குறைக்க போகிறது 135லேருந்து தான். அப்போ 135ல் 35% எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ 135 இன்ட்டு 35% எப்படி எழுதிக்கலாம், 35/100ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இன்னொன்று,
டினாமினேட்டரில் 10 100 1000 அந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா எதையும் கேன்சல் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 135 × 35 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு 5 டேபிளில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 5 சார் எவ்வளோ 25, 5 ரிமைனிங் 2, 5 3 சார் 15, 15 + 2 17, 7 ரிமைனிங் 1, 5 × 1 5 + 1 6. அடுத்து 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 5 சார் 15, 5 ரிமைனிங் 1, 3 3 சார் 9, 9 + 1 10, 0 ரிமைனிங் 1, 3 × 1 3 + 1 4. ஆட் பண்ணால் 5, 7 + 5 13, 7 + 5 12, 2 ரிமைனிங் 1, 6 + 1 7 and 4. இப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 135 × 35 போட்டிங்கன்னா 4725 கிடச்சிருக்கு. பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஒரு 100 இருக்கா? அண்ட் டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்துச்சுன்னா, அதாவது 10 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பரில் லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். பட் 2 0 இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 4725/100 இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம்? 47.25 எழுதிக்கலாமா? இப்போ நீங்கள் இங்கேருந்து மைனஸ் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னா 135லேருந்து 47.25 இந்த நம்பரை தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். புரிஞ்சா? ஸோ இந்த நம்பர்லேருந்து நீங்கள் ஆடோ சப்ராக்டோ பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே நான் சப்ராக்ட் தானே பண்ணணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா மீனிங்கா? ஸோ இங்கே 0 - 5 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணிக்கலாமா? அப்போ 4 9 இங்கே 10 கிடைக்கும். 10 - 5 5, 9 - 2 7, 4ல் 7 வந்து 4லேருந்து மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணிங்கன்னா 2 இங்கே 1, 14 - 7 7, 12 - 4 8. அப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 87.75. சரி, ஸ்டார்டிங்கில் அவரோட சேலரி என்னவாக இருந்துச்சு? 100ஆக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 87.75 கிடச்சிருக்கா? அப்போ 100லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 12.25 குறைஞ்சிருக்கா? அண்ட் 100லேருந்து தானே குறைஞ்சிருக்கு. ஸோ 100 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்சுவல் வேல்யூ பர்சன்டேஜ் வேல்யூ சேமாக தான் இருக்கும். அப்போ 12.25 குறைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக 12.25% குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 12.25% குறைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஒரு நலச்சங்கத்தின் விளையாட்டு மன்றத்தில் 30% உறுப்பினர்கள் மட்டைப்பந்தையும், 28% உறுப்பினர்கள் கைப்பந்தையும், 22% உறுப்பினர்கள் பூப்பந்தையும், மற்றவர்கள் உள்ளரங்க விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனர். டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருந்தான்? ஒரு 30% மட்டைப்பந்துன்னு சொல்லிட்டா. அடுத்து 28% கைப்பந்துன்னு சொல்லிட்டா. அடுத்து 22% பூப்பந்துன்னு சொல்லிட்டான். இப்போ மற்றவர்கள் உள்ளரங்க விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனன்னு சொல்லிட்டாங்களா? மற்றவர்கள்னால் என்ன? டோட்டலாக ஒரு குரூப் ஆஃப் பர்சன் என்ன சொல்லுவோம்? ஒரு 100%ன்னு சொல்லுவோமா? அந்த 100%ல் இங்கே எவ்வளோ ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 30 + 28 + 22 எவ்வளோ கிடச்சிருக்கு? 28 + 22 இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். 50 + 30 எவ்வளோ? 80. ஸோ இங்கேயே உங்களுக்கு 80% முடிஞ்சிச்சு. டோட்டலாக 100% இருக்கா? 80 முடிஞ்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20% இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். மற்றவர்கள் உள்ளரங்க விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ இந்த 20% உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க? உள்ளரங்க விளையாட்டுகளை விளையாடுகிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 63 உறுப்பினர்கள் உள்ளரங்க விளையாட்டுகளை விளையாடுகின்றனர். 63 உறுப்பினர்கள், இந்த லாஸ்ட்டாக 20% கண்டுபிடிச்சிங்கள, அதோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னன்னா அந்த 20% வேல்யூ தான் என்னது? 63 அப்படின்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? விளையாட்டு மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்கான். எத்தனை உறுப்பினர்கள் ஃபஸ்ட்டு இருந்தாங்க? 100% தானே. இதை தான் இப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ 20% தான் 63 அப்படின்னா கொஷனில் கேட்டிருக்கிறது 100% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். இதை வந்து பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன்டேஜில் ஒன்று வெர்டிக்கலாக இந்த 20%யும் 100%யும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 20%யும் 63யும் டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இந்த கிராஸாக இருக்கிற நம்பரை மட்டும் எப்பயுமே கேன்சல் பண்ணக்கூடாது. கிராஸாக இருக்கிறத மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். ஸோ எது கேன்சல் ஆகும் பாருங்கள். பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். அடுத்து 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 × 5 × 10. இங்கே 5 இங்கே 63 இருக்கா? அப்போ கிராஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 3 சார் எவ்வளோ? 15க்கு 5 ரிமைனிங் 1, 5 6 சார் 30, 30 + 1 35. அப்போ டோட்டலாக அந்த மன்றத்தில் உறுப்பினர்கள் 315 பேர் இருந்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 315. நெக்ஸ்ட் 4th கொஷின். ஓர் எண்ணானது 40% அதிகரிக்கப்பட்ட பிறகு 35% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணின் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா? இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். பட் அது வந்து ஃபார்மட் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்கான்.
எந்த கொஷின்னா இந்த செகண்ட் கொஷின் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு 35% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 35% டிக்ரீஸ் பண்ணோமா, அப்போ ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டாக இன்கம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். கரெக்டு தானே? அதே ஃபார்மெட்டு தான் இந்த கொஷினும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 40% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, அப்போ 100ல் 40% எவ்வளோ, 40 தான். அப்போ 100 + 40 140ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த நம்பர்லேருந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 35% குறைக்கிறாங்க, அதான் மைனஸ் பண்ணணும். அப்போ 140லேருந்து குறைக்கிறதுனால 140ல் 35% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ 140 இன்ட்டு 35/100 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதனால் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 10 இருக்குது 100 இருக்குது அப்படின்னு விட தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ 5 2s are 10, 5 7s are 35. இங்கே 2யும் 14யும் கேன்சல் பண்ணால் 2 7s are 14 அப்படின்னு கிடைக்கும். 7 7s are எவ்வளோ, 49. அப்போ இந்த 140லேருந்து நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணணும், 49 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 91 அப்படின்னு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு அந்த நம்பரு, 100ன்னு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ மாறி இருக்குது, 91ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 9 குறைஞ்சிருக்கா. அண்ட் 100லேருந்து குறைஞ்சதுனால பர்சன்டேஜ் நமக்கு என்ன கிடைக்கும், டேரெக்டாக அப்படி 9%ன்னு கிடச்சிரும். ஸோ 9% டிக்ரீஸ்டு தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 9% குறைகிறது. ஓகேங்களா? இங்கே நான் இங்கே கேன்சல் பண்ணியிருக்கேன்ல, லாஸ்ட் கொஷனில் ஒரு கொஷனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிவைடில் 10ஓ 100ஓ இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஏன் இந்த கொஷனில் நான் கேன்சல் பண்ணேன்னா, பாயிண்ட் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பாயிண்ட் வராது, எனக்கு எக்ஸாக்டாக ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th கொஷின். ஒரு மாணவர் 24% மதிப்பெண்களை பெற்று 33 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா 24% ஆஃப் மார்க் வாங்குறான். பட் மார்க் வாங்கி எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிறான், 33 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிடுறான். ஓகேங்களா? அடுத்து இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா பாஸ்ன்னு கொஷனில் கொடுத்துட்டான். 35% மார்க் வாங்கினா தான் பாஸ். சரி, இந்த 35லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் பர்சன்டேஜில், 11% குறைஞ்சிருக்கா. அண்ட் மார்க்கில் எவ்வளோ கம்மியாக வாங்கியிருந்தான், பாஸ் ஆகிற மார்க்கை விட ஃபெயில் 24% வாங்கி தான் ஃபெயில் ஆகியிருக்கான். கரெக்டாக? அப்போ பாஸ் ஆகிறத விட எவ்வளோ கம்மியாக வாங்கியிருந்தான், 33 கம்மியாக வாங்கியிருந்தானா, அப்போ கொடுத்துருக்குற இந்த 11% தான் 33 மார்க்ஸ். எனக்கு என்ன கேட்டிருக்கான், தேர்வின் மொத்த மதிப்பெண்கள்னு கேட்டிருக்கான். மொத்த மதிப்பெண் எவ்வளோ சொல்லுவோம், 100%ன்னு சொல்லுவோமா, அந்த 100% தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்ஸ் மெத்தடில் கொண்டு வந்துட்டோமா, இப்போ சால்வ் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு கேன்சல் ஆகிடும். அண்ட் 11யும் 33 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ்னு கிடைக்கும். 100 இங்கே 3 இருக்குது, ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை தான் பண்ணணும். 100 × 3 எவ்வளோ, 300. அப்போ டோட்டல் மார்க் என்னவாக இருக்கும்னா 300 இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 300. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். எண்ணெயின் விலை 25% அதிகரித்தது என்றால் ஒரு குடும்பம் எவ்வளவு சதவீதம் அதன் நுகர்வை குறைப்பதன் மூலம் அக்குடும்பத்தின் செலவினம் ஒரே மாதிரியாக மாறாமல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க, 3 ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ரைஸு, இன்னொன்று என்னது இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, ஒன்று ப்ரைஸ் கொடுத்துட்டோன்னா இன்னொன்று கன்சம்ஷன் கொடுத்துருக்கான், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருக்கான். ஸோ ப்ரைஸு, கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100ன்னு எடுத்துக்கிறேன். கன்சம்ஷனும் என்னது 100ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வேணும் அப்படின்னா ப்ரைஸையும் கன்சம்ஷனையும் மல்டிப்ளை பண்ணணும். 100 × 100 எவ்வளோ, 10,000 rupees. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ஆல்ரெடி 100ன்னு இருக்கா, 100 கூட 25% ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 125ன்னு கிடைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தில் எவ்வளவு சதவீதம் அதன் நுகர்வை குறைப்பதன் மூலம், அதாவது இந்த கன்சம்ஷன் இருக்குல்ல, ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது. 100 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை தான் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க, அதான் செலவு பண்ணியிருப்பீங்க. கரெக்டு தானே? அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா அந்த ப்ரைஸையும் எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ சேம் அடுத்த கான்செப்டும் அதே தான். அந்த 100 ரூபாய் என்னவா ஆகுதுன்னா 125 rupees சேஞ்ச் ஆகுது. இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி எடுத்துக்கிட்டதை விட இப்போ கம்மியாக தான் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கன்சியூம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதை எதில் கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆல்ரெடி இருந்ததை விட எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக தான் இருக்குதுன்னு தெரியும். அப்போ இங்கே 10,000 தான், இங்கே என்னது அதே 10,000 rupees தான்.
சரி, இங்கே என்ன பண்ணீங்க 100 into 100 போட்டிங்கன்னா 10,000 கிடச்சிருக்குமா? அப்போ 125 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 10,000 கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே கொஷின் மார்க் போட்டிருக்கேன்ல, அது தெரியாத வேல்யூன்றதுனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 125 into எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு? 10,000. அப்போ இந்த 125ஐயும் 10,000ஐயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாமா? டேரெக்டாக 125 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லை சிம்பிளாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 25 into 5 டைம் 125. இங்கே ஃபஸ்ட்டு 100 மட்டும் எடுத்துக்கிறேன். 25 into 4 டைம் 100, ரிமைனிங் 2 0 இருக்குது. அடுத்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 8s are 40, ஒரு 0 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 80. ஆல்ரெடி 100 இருக்குது, இப்போ 80 இருக்குது. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 20 குறைஞ்சிருக்கு. அண்ட் எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? 100லேருந்து குறைஞ்சிருக்கு. அப்போது 20ன்றது டேரெக்டாக பர்சன்டேஜாக எடுத்துக்கலாமா? ஸோ 100 கூட கம்பேர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை அப்படியே டேரெக்டாக நம்ம ஆன்சரை வந்து பர்சன்டேஜில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 20%. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 20%. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஒரு நபர் தன் வருமானத்தில் 75% செலவிடுகிறார். அவர் வருமானம் 20% அதிகரிக்கிறது மற்றும் செலவு 15% அதிகரிக்கிறது எனில் அவரின் சேமிப்பு அதிகரிக்கும் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவரோட இன்கம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இன்கம். சரி, இன்கம் இருந்துச்சுனாலே ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், இன்னொன்று சேவிங்ஸ் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம செலவு பண்ணது, சேவிங்ஸ்னால் செலவு பண்ணது போக மீதி நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சுருக்கிறது. ஓகேங்களா? இப்போ 100%ல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 75% வந்து என்ன பண்ணிட்டாரு? எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துட்டார். நெக்ஸ்ட்டு 100ல் 75 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? அப்போ 25% தான் சேவிங்ஸாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்கம் இருக்குல்ல, இன்கம் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20% எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? ஆல்ரெடி இருக்குந்த இந்த இன்கம் இருக்குல்ல 100ன்னு, இதுலேருந்து தான் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் 100லேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 20% 20ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 100ல் 20% எவ்வளோ? 20 தான். அப்போ 100 + 20 120ன்னு கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? 120% அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே இங்கே பர்சன்டேஜில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே நான் பர்சன்டேஜில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 120% எடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னா, மற்றும் 15% அதிகரிக்கிறது எனில் அவரின் சேமிப்பு அதிகரிக்கும் சதவீதம். செலவுன்னு கொடுத்துட்டானா, அதான் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 15% அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துட்டான். அப்போ இங்கே 75ன்னு இருக்குல்ல, இதிலேருந்து தான் உங்களுக்கு 15% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது 100ல் கம்பேர் பண்ணும்போது தான் 20% டேரெக்டாக 20 கிடைக்கும், இல்லை 15% டேரெக்டாக 15 கிடைக்கும். ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா 75லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? 15% ஆட் பண்ணணும். அப்போ 75ல் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 75ல் 15% வேணும்னா என்ன பண்ணணும்? 15/100. அண்ட் இந்த கொஷனுக்கு பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வந்து பாயிண்டில் தான் வரும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணாலும், அகைன் இதே 5 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் டினாமினேட்டரில் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு என்ன பண்ணுறீங்க? நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எத்தனை 0 இருக்கோ அத்தனை நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 75ம் 15ம் இருக்கா? 75 into 15. ஃபஸ்ட்டு 5 டேபிளில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 5s are எவ்வளோ? 25. அப்போ 5 ரிமைனிங் 2. 5 7s are 35. 35 + 2 37. அடுத்து 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அந்த நம்பர் அப்படியே கிடைக்கும். அப்போ 5 7. இங்கே 5 இருக்குது. 7 + 5 எவ்வளோ? 12. 2 ரிமைனிங் 1. 7 + 3 10. 10 + 1 எவ்வளோ? 11. அப்போ இதுக்கான ஆன்சர் 1125. டிவைடில் ஒரு 100 இருக்குது. டிவைடில் 2 0 இருந்தால் நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுமா? அப்போ 11.25 தான் இதுக்கான ஆன்சர். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 75ல் 15% எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்கா? அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துட்டானா, அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் 75 கூட 11.25 ஆட் பண்ணிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எது இல்லைனா 0 இருக்கிறதா மீனிங். அப்போ இங்கே 25ன்னு கிடைக்கும், இங்கே 6, இங்கே 8. அப்போ 86.25 அப்படின்னு கிடச்சிருக்கு. எனக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ? 120. இங்கே எவ்வளோ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு? 86.25%. அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும். அப்போ 120 மைனஸ் 86.25 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 33.75 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? பட் எனக்கு ஆன்சர் வந்து சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கல. இங்கே என்ன கேட்டிருக்கான்? அவரின் சேமிப்பு அதிகரிக்கும் சதவீதம் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இங்கே ஆல்ரெடி சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது? 25ன்னு இருக்கா? இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 33.75ன்னு கிடச்சிருக்கு. இந்த 25லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 25 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 33.75 கிடைக்கும்? 8.75 ஆட் பண்ணிக்கலாமா? 25 + 8.75 ஆட் பண்ணால் 33.75ன்னு கிடைக்கும்.
இப்போ நீங்கள் இதுக்கு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 8.75 தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அண்ட் எந்த நம்பர் கூட கம்பேர் பண்ணுறீங்க? 25லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 25 கம்பேர் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பை 25 இன்டூ 100. ஏன் இன்டூ 100 போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, நான் பர்சன்டேஜாக மாற்றணும், அதனால் இன்டூ 100 போட்டுக்கிறேன். அப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாமா? 25 இன்டூ 4 டைம்ஸ் 100. ரிமைனிங் என்ன இருக்குது? 8.75 இன்டூ 4. இப்போ 8.75 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5s are எவ்வளோ? 20. 0 ரிமைனிங் 2. 4 7s are 28. 28 + 2 30. 0 ரிமைனிங் 3. 4 8s are 32. 32 + 3 35. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 நம்பர் இருக்குது. இப்போ 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் எவ்வளோ? 35%. ஸோ அவரோட சேவிங்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்ததை விட இப்போது 35% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 35%. இன்னொன்று இந்த 33.75% இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சோன்னா டைரெக்டாக ஆப்ஷன் சின்னு பிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன் டைரெக்டாக சேவிங்ஸ் பர்சன்டேஜ் கேட்கல. சேவிங்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இருந்ததை விட எவ்வளோ ஆட் பண்ணால் இது கிடைக்கும்னு பாருங்கள். 8.75 அண்ட் 8.75 தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் எந்த நம்பர் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். 25லேருந்து தான் கம்பேர் பண்ணுறீங்க. 25 கூட கம்பேர் பண்ணி தான் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 25 அப்படின்றத டினாமினேட்டரில் எடுத்துக்கோங்க. இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் 8th கொஷின். ஒரு அதிகாரியின் சம்பளத்தில் 10% வீட்டு வாடகைக்கு கழிக்கப்படுகிறது. டோட்டலாக இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சேலரி எவ்வளோன்னு தெரியாது, அதனால் 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% வந்து வீட்டு வாடகைக்கு கழிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டோம்னா, அப்போது இதிலேருந்து 10% மைனஸ் பண்ணிக்கோங்க, என்ன கிடைக்கும்? 90% கிடைக்கும். அடுத்து மீதமுள்ள 20% போக்குவரத்திற்கு செலவு செய்கிறார். இப்போது மீதமுள்ளன்னு கொடுத்துட்டான்ல, இந்த 90ல் தான் 20% மைனஸ் பண்ணணும். அப்போ டைரெக்டாக 20 மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே 100ன்னு எடுத்திருக்கேன்ல, இந்த 100ல் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 தான் கிடைக்கும். அதனால் 100 - 10 19 போட்டிங்க. ஓகேங்களா? பட் இதிலேருந்து என்ன பண்ணணும்னா 20% மைனஸ் பண்ணணும். ஸோ டைரெக்டாக 20 மைனஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? 90ல் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 90ல் 20% எவ்வளோ? 2 0 2 0 கேன்சல் ஆகிருமா? 9 2 எவ்வளோ? 18. அப்போ 90லேருந்து 18 தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். 90 - 18 எவ்வளோ கிடைக்கும்? 72ன்னு கிடைக்குமா? ஓகே, இப்போ அவர்கிட்ட இருக்குது 72. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். மீதம் 20% வருமான வரி கட்டுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ இந்த மீதமுள்ள அமௌண்ட்டு தொகை எவ்வளோ? 72. கரெக்டுங்களா? இந்த 72ல் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 20% மைனஸ் பண்ணணும் அகெயின். அப்போ 72ல் 20% எவ்வளோன்னு தான் கண்டுபிடிச்சி அதை தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 72 × 20/100ன்னு போட்டுக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் பாயிண்டில் தான் வரும். அப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு 0 இருக்கா, அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 72 × 2 எவ்வளோ? 144 by 10ன்னு கிடைக்குமா? அப்போ ஆன்சர் எவ்வளோ? 14.4 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போது இந்த 72 இருக்குல்ல, அதுலேருந்து என்ன பண்ணணும்னா 14.4 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே எதுவுமே இல்லைனா 0 இருக்கிறதா மீனிங்கா? 1 இங்கே 10. ஏன்னா 0 - 4 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணிக்கிறேன். 10 - 4 6, இங்கே 6, இங்கே 1. 11ல் 4 போயிடுச்சுன்னா 7 அப்படின்னு கிடைக்குமா? 6ல் 1 போயிடுச்சுன்னா 57ன்னு கிடைக்கும். ஸோ 57.6 தான் இப்போ அவர்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். வரி கட்டுகிறார் மற்றும் மீதமுள்ள 10% துணிகளுக்கு செலவிடுகிறார் அப்படின்னு கொடுத்துட்டானா, இப்போ மீதி தொகை எவ்வளோ இருக்குது? 57.6 தான் இருக்குது. இந்த 57.6ல் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து 10% நீங்கள் மைனஸ் பண்ணணும். பட் டேரெக்டாக 10 மைனஸ் பண்ணக்கூடாது. எப்பயும் சொல்கிறது தான். இந்த 57.6 இருக்குல்ல, 57.6ல் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது? வெறும் 10 மட்டும் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 57.6 இருக்கா, கீழே ஒரு 0 இருந்தால் என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தால் கவுண்ட் பண்ணணும். அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 5.76ன்னு கிடைக்கும். இப்போ 57.6லேருந்து 5.76 மைனஸ் பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லைனா 0 இருக்கிறதா மீனிங்கா? இப்போ 5, இங்கே 10, 10 - 6 4, இங்கே 6, இங்கே 15ன்னு கிடைக்கும். 7 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 8 இருக்கும். 6 - 5 1 5. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. அவரிடம் மீதம் ரூபாய் 15,552 உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கானா. எனக்கு பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 51.84% அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 15,552 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் தானே.
இது வந்து பர்சன்டேஜ் வேல்யூ, இது ஆக்சுவல் வேல்யூ, இது ரெண்டுமே ஈக்குவல். என்ன கேட்டிருக்கான், அவரின் மொத்த வருமானம் எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 51.84% தான் கொஷனில் கொடுத்துருக்க 15,552. எனக்கு என்ன கேட்டிருக்கான், மொத்த வருமானம் டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் பாக்ஸ் மெத்தட் வந்துட்டுமா. அண்ட் இன்னொன்று, இந்த 51.84 அப்படின்னு இருக்குல்ல, இதை டெசிமலில் இருந்து ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் எப்படி எடுத்துக்கலாம், 5184 by 100ன்னு எடுத்துக்கலாமா. அண்ட் இங்கே இருக்கிற 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் இதோட வேல்யூ என்ன, 15,552. இதோட வேல்யூ என்னது தெரியாது. ஸோ கொஷின் மார்க். ஃபஸ்ட்டு எதை கேன்சல் பண்ணலாம், பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 5184 இருக்குல்ல, இதையும் 15552 இதையும் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். எப்படி நான் டைரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணேன்னா, இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 4, இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 2. அப்போ 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2ல் முடிகிற மாதிரியான ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். 4 டேபிளில் லைனாக சொல்லி பாருங்கள். 4 2s are 8, 4 3s are 12, 4 into 3 போட்டிங்கன்னா 12, 2ல் முடியுதா. அப்போ கண்டிப்பாக 3 வரதுக்கான மேக்ஸிமம் நிறைய பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு எதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 8s are கூட 32 வரும். ஏன் நான் 8 எடுக்காமல் 3 எடுத்துக்கிட்டேன்னா, இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்குது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 தான் இருக்குது. இங்கே ஒரு 15,000 தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் உங்களுக்கு 15,000 கிடைக்கும். இதே 8ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 40,000க்கு மேலே போயிடும். ஓகேங்களா. அப்போ 3 தான் கரெக்டான ஆன்சர். வேணா செக் பண்ணிக்கோங்களேன். 3 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 3 4s are எவ்வளோ 12. இங்கே 2 இருக்குது, ரிமைனிங் 1ன்னு வந்திருக்கும். 3 8s are எவ்வளோ 24, 24 + 1 எவ்வளோ 25. அப்போ 5, ரிமைனிங் 2 இருந்திருக்கும். 3 into 1 3 + 2 5. அடுத்து 3 5s are 15. கரெக்டாக இருக்கா. அடுத்து இங்கே 100 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. இன்னொன்று இந்த 100 டிவைடில் இருக்குது. இந்த 100 கீழே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டையும் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஆனால் இந்த நியூமரேட்டரும் இந்த வேல்யூ மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும், டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இது அப்படியே கூட நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம். இங்கே ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்களேன். இங்கே என்ன இருக்குது, இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்கும், 1/100ன்னு இருக்கும். இதோட வேல்யூ தான் என்னது 3. நான் என்ன கண்டுபிடிக்கணும், 100ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் நீங்கள் எதுவுமே இல்லைனா என்ன மீனிங், எனக்கு வேல்யூ தெரியாது. அப்போ தெரியாத வேல்யூ எக்ஸ்னு எடுத்துக்கலாமா. இதை ஒன்று டேரெக்டாகவும் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x into 1/100 என்ன, x/100ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 100 into 3 எவ்வளோ 300. அப்போ இந்த 100 இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் போகும். அப்போ x = 30000 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ அவரோட டோட்டல் சேலரி என்னவாக இருக்கும்னா ₹30,000 இருக்கும். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. டேரெக்டாக கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் 9th கொஷின். 2709 என்ற தொகை பங்கிடப்படுகிறது. அதில் சிஐ விட ஏ 25% அதிகமாக பங்கை பெறுகிறார் மற்றும் பிஐ விட சி 25% குறைவாக பெறுகிறார். மொத்த தொகையில் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 2709. இந்த அமௌண்ட் தான் 3 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஏ, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா. சிஏ விட ஏ என்ன பண்ணியிருக்கான், 25% அதிகமாகன்னு கொடுத்துட்டானா. அப்போ சிஏ விட ஏ எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக வாங்குறான்னா 25% ஆஃப் அமௌண்ட் அதிகமாக வாங்குறான். அப்போ சிஏ 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ என்னவாக இருக்கும், 25% அதிகம் தானே. அப்போ 125 இருக்கும். அடுத்து சிஏ பி கூட கம்பேர் பண்ணுறாங்க மற்றும் பிஐ விட சி 25% குறைவாக பெறுகிறார். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா பிஏ விட சி என்ன பண்ணியிருக்கான், 25% கம்மி அமௌண்ட் வாங்குறான். அப்போ பி 100ன்னு எடுத்துக்கோங்க. இதை விட 25% கம்மினா 75ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்படியே ரேஷியோ எடுத்துக்கோங்க. இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 25 into 4, 25 into 5. இங்கே 25 into 3, 25 into 4. இப்போ இங்கே சியோட வேல்யூ 4ன்னு இருக்குது, இங்கே சியோட வேல்யூ 3 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் இந்த ரெண்டு ரேஷியோ என்னால் கம்பைன் பண்ண முடியும். இப்போ 4 3 இந்த ரெண்டுக்கும் இருக்க காமன் மல்டிபிள் என்ன, 12 அப்படின்னு கிடைக்குமா. 12 24 36 அப்படின்னு கிடைக்கும். பட் இருக்கிறதுல லீஸ்ட் அதை எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 4 3 இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 அப்படின்னு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ 4 12 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ரேஷியோல் இருக்கும்போது ஒரு நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 3s are எவ்வளோ 12, 5 3s are எவ்வளோ 15. இங்கே 3 12ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 4s are 12, 4 4s are 16. இப்போ ரெண்டு ரேஷியோ கம்பைன் பண்ணிக்கலாம் தானே. A is to B is to C. ஏவோட வேல்யூ என்ன 15 இருக்குது அண்ட் பியோட வேல்யூ 16, சியோட வேல்யூ எவ்வளோ 12. ஏன்னா ரெண்டுத்துலேயும் சேமாக 12 இருக்கா. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் 12ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ டோட்டலாக ஏ வந்து 15 பார்ட் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருப்பான்,
பி 16 பார்ட் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருப்பான், சி 12 பார்ட் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருப்பான். டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 15 + 16 31 31 + 12 எவ்வளோ? 43 அப்படின்னு கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 43 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 43 பார்ட்ஸ் தான் கொடுத்துருந்த டோட்டல் அமௌண்ட் 2709. அப்போ 1 பார்ட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். 1 பார்ட் எவ்வளோனா 2709/43. ஃபஸ்ட்டு 43 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது? 2709. இப்போ 43 டேரெக்டாக தான் கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா 43 அப்படின்றது ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 43 × 6 டைம்ஸே போடலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துருவோமா? 43 × 6, 6 3s are எவ்வளோ? 18, 8 ரிமைனிங் 1, 6 4s are 24, 24 + 1 எவ்வளோ? 25. அப்போ எவ்வளோ போடலாம்? 6 டைம்ஸ் போடலாமா? 258ன்னு வந்துருச்சு. இங்கே எவ்வளோ இருக்குது? 270. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 12 அப்படின்னு இருக்கா? இப்போது 129 இருக்குது, இங்கே 43 இருக்குது. எத்தனை டைம் போடலாம்? 3 டைம்ஸ்னு வரும். அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 63. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கான்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட பார்ட்ஸ் எவ்வளோ? 15 பார்ட்ஸ். அப்போ 1 பார்ட் 63னா 15 பார்ட் எவ்வளோ? 15 × 63. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 15 × 3 எவ்வளோ? 45. அப்போ 5 ரிமைனிங் 4. 15 × 6 90, 90 + 4 94. அப்போ ஏ மட்டும் 945 rupees வாங்கியிருப்பான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 945. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். ஒரு எண்ணின் மதிப்பு 25% அதிகரித்ததன் மூலம் உள்ள வித்தியாசம் மற்றும் உண்மையான அவ்வெண்ணின் மதிப்பு 30% குறைக்கப்பட்ட பின் அவ்வெண் 33 உள்ளது. உண்மையான எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ 100ன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 25% அதிகரிக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 125லேருந்து 100லேருந்து 25 இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 125. ஏன் டேரெக்டாக 25 ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 100 கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்களோ சேம் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ 100ல் 25% எவ்வளோ? 25 தான். அப்போ 25 இன்க்ரீஸ் பண்ணுறேன், 125ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து இதே நம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா 30% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ 30% டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 100ல் 30% எவ்வளோ? 30 தான். 30 குறைச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 17 கிடைக்கும். இந்த 70க்கும் இந்த 125க்கு இருக்க வித்தியாசம் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 33ன்னு. பட் பர்சன்டேஜ் படி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 70 அது கூட என்ன ஆட் பண்ணால் 125 கிடைக்கும், ப்ளஸ் 55 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ அந்த 55% தான் 33. என்ன கேட்டிருக்காங்க? உண்மையான எண் எது? உண்மையான எண் நான் ஃபஸ்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? 100 தானே எடுத்துக்கிட்டேன். அந்த 100% தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தட் தான் இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 55யும் 33யும் 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 × 3 11 × 5ன்னு கிடைக்கும். இந்த 5யும் 100யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் 5 2s are 10 0. இப்போ இங்கே 20, இங்கே 3, 20 × 3 எவ்வளோ? 60 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்னா 60 இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 60. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். ஒரு தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் 43% வெற்றி பெற தேவைப்படுகிறது. ஒரு மாணவன் 390 மதிப்பெண்கள் எடுத்து 3% மதிப்பெண்களால் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்படுகிறார். அதிகபட்சமாக ஒரு மாணவன் பெற வேண்டிய மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு 43% வாங்கினா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பட் அவன் எவ்வளோ வாங்குறான்? 390 மார்க் தான் வாங்குறான். பட் எவ்வளோ பர்சன்டேஜில் ஃபெயில் ஆகிறான்? 3% ஃபெயில் ஆகிறான். அப்போ ஒரு 3% எக்ஸஸாக வாங்கியிருந்தா அவன் பாஸ் ஆகிருப்பான். கரெக்டு தானே? அப்போ இந்த 43% தான் பாஸ் மார்க்கு. அவன் வாங்கினது இதை விட 3% கம்மியாக. எவ்வளோ? 40%. அந்த 40% மார்க் தான் எவ்வளோ? 390. அப்போது ஒரு பர்சன் வந்து அந்த எக்ஸாமில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்னால் எதை எடுப்போம்? 100% எடுப்போமா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டைரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 25 100ன்னு கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது? 25 × 9 மட்டும்தான் இருக்குது. 25 × 39 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 25 × 9 எவ்வளோ? 225. அப்போ 5 ரிமைனிங் 22. 25 × 3 75ன்னு கிடைக்கும். 75 + 22 97ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 975 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஒரு நபரின் சம்பளம் 20% குறைக்கப்படுகிறது. அவரின் குறைக்கப்பட்ட சம்பளம் எத்தனை சதவீதம் உயர்த்தி அவரது உண்மையான சம்பளத்தின் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒருத்தவங்களுடைய சேலரி என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? 100ன்னு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு எவ்வளோ குறைக்கிறாங்க? 20% குறைக்கிறாங்க. 100ல் 20% எவ்வளோ? 20 தான். அப்போ 20% குறைச்சிங்கன்னா 18 கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 18 இருக்குல்ல, இதிலேருந்து அகெயின் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த சேலரிக்கு அகெயின் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நமக்கு தெரியும் இது கூட 20 ஆட் பண்ணால் 100 கிடச்சிரும். பட் இந்த 20 நான் என்ன பண்ணணும், பர்சன்டேஜாக மாற்றணும். அண்ட் இன்னொன்று, ஸ்டார்டிங்கில் 20% குறைச்சாங்கல்ல, அப்போ 100லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக -20 போட்டுக்கிட்டேன். ஏன் போட்டேன் அப்படின்னா 100ல் 20% 20 தான். அப்போ -20 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 80 கிடச்சிரும். பட் இப்போ நீங்கள் எதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, 80லேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 20. இந்த 20யை 80லேருந்து தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ 80ல் 20 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 20க்கு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது கூட கம்பேர் பண்ணி 80 கூட கம்பேர் பண்ணி இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 × 4 டைம்ஸ், 4 × 25 டைம்ஸ் 100. ஸோ ஆன்சர் 25%. அப்போ இங்கே நியூ சேலரியிலேருந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் என்ன ஆகும், அவருடைய ஓல்டு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25%. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். இதுலேருந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் ஒரு ஒர்க்கை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். அதே வேலையை பி 20 நாட்களில் முடிப்பார். பி வந்து அதே ஒர்க்கை 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். ஏ மற்றும் பி சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்த பின் பி சென்று விட்டார். மீதி வேலையை ஏ முடிக்க தேவைப்படும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்கானா. சேம் டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பயுமே எதை வச்சு சால்வ் பண்ணுவோம்னா எல்சிஎம் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். 12 20 இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன, 16 கிடைக்குமா. 12 5s are 60, 20 3s are 60. அண்ட் ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்லேயே சொல்லியிருப்போம், எதை எல்சிஎம்மாக எடுக்கிறீங்களோ அதை டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அண்ட் எது கூட மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து என்ன எடுத்துக்கணும், எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்று, இது எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், இல்லைனா இன்னொரு நேம் என்னது, 1 day ஒர்க்குன்னு சொல்லலாமா. ஏவோட 1 day ஒர்க்கு 5, அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான். பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான். அண்ட் டோட்டல் ஒர்க் எவ்வளோனா 60. இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 days மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு யார் வெளியே போகிறான், பி அப்படின்றவன் வேலையை விட்டு நின்றுறான், அதை லெஃப்ட் ஆயிடுறான். அண்ட் மீதி வேலை யார் ஒர்க் பண்ணுவா, ஏ மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவான். அந்த மீதி வேலையை ஏ எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, ஏவோட 1 day ஒர்க் எவ்வளோ 5, பியோட 1 day ஒர்க் எவ்வளோ 3. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 8 ஒர்க். 5 + 3 8 ஒர்க் பண்ணுவாங்களா. இது வந்து 1 dayக்கு மட்டும்தான். பட் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 5 days பண்ணியிருக்காங்களா. அப்போ 8 × 5 எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், 40 ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, டோட்டல் ஒர்க்கு 60, கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு 40, அப்போ ரிமைனிங் ஒர்க்கு 20. இந்த 20 அப்படின்ற ஒர்க்கு தான் ஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். நமக்கு ஃபார்முலா தெரியும், டைமோட ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்னா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஓகேங்களா. பட் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா 20 இருக்குது. அண்ட் யார் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ணணும். யார் கம்ப்ளீட் பண்ண போகிறா, ஏ மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 5. இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 days அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏ வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 4 days எடுத்தோமா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ + பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கை பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 15 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கை சி மற்றும் ஏன்னு கொடுத்துட்டோன்னா எவ்வளோ டேஸில், 20 daysல. சி + ஏ 20 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, ஃபஸ்ட் எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா. 12 15 20 எல்சிஎம் என்ன 60. 20 × 3 டைம்ஸ் 60, 15 × 4 டைம், 12 × 5 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷினில் இந்த 2 பேர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி ஆட் பண்ணணும். 5 + 4 எவ்வளோ, 5 யாரோட வேல்யூ, ஏ + பியோட வேல்யூவா. 4 யாரோட வேல்யூ, பி + சியோட வேல்யூ. 3 யாரோட வேல்யூ, சி + ஏ. அண்ட் நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே ஒன்லி என்னது, எஃபிஷியன்சி மட்டும்தான். 5 + 4 எவ்வளோ 9, 9 + 3 எவ்வளோ 12. ஈக்குவல் டு என்ன வரும், 2a + 2b + 2cன்னு வருமா. இப்போ 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ a + b + c எவ்வளோ 2 12 கேன்சல் பண்ணிங்க 6ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு யாரோட வேல்யூ வேணும், ஏவோட வேல்யூ. அதாவது ஏ மட்டும் அந்த ஒர்க் பண்ணானா எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு டைம் ஃபார்முலா தெரியும் தானே, என்ன ஃபார்முலா, டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது 60. இங்கே யாரோட எஃபிஷியன்சி நான் அப்ளை பண்ணணும், ஏ தான் அந்த ஒர்க்கை பண்ண போகிறான். ஏ எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே ஏ + பி + சி 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு 6ன்னு. எனக்கு ஏவோடது மட்டும்தான் வேணும் அப்படின்னா பி + சியோட எஃபிஷியன்சி எனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது 4ன்னு. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. 4 + ஏ = 6. 4 அந்த சைட் போச்சுன்னா -4ன்னு மாறிடுமா. 6 - 4 எவ்வளோ 2. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணிக்கலாமா. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 30 days அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏ மட்டும் இந்த ஒர்க் பண்ணால் அப்படின்னா 30 daysல கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 30 days.
நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் அவ்வேலையை சேர்ந்து 4 நாட்களில், இந்த 4 அப்படின்றது முன்னாடி வரணும், இது மட்டும் மாற்றிக்கோங்க, 4 நாட்களில் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் விகிதத்தை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இங்கே தினமும் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதோடைய விகிதம் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. தினமும்னா என்ன, ஒன் டேக்கு, ஒன் டேனா என்ன சொல்லுவோம், ஒன் டே ஒர்க் என்னன்னு சொல்லுவோம், எஃபிஷியன்சின்னு சொல்லுவோமா. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 12 men ப்ளஸ் 16 பாய்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் சொல்லியிருப்போம், டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. அப்போ டோட்டல் ஒர்க் வேணும் அப்படின்னா டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி அப்படின்னு ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே. அப்போது இங்கே 2 கான்செப்ட் கொடுத்துருக்கோம், 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான், ரெண்டுத்துலேயுமே ஒரே ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ நான் டோட்டல் ஒர்க்கை நான் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. டைம்னா 5 டேஸ் எடுத்துக்கிட்டாங்களா, எஃபிஷியன்சி எத்தனை பேர் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி தான் நீங்கள் எடுக்கணும். மென்னுக்கு எனக்கு எஃபிஷியன்சி தெரியாது, ஸோ எம்ன்னு எடுத்துக்கிறேன். பாய்க்கு எனக்கு எஃபிஷியன்சி தெரியாது, ஸோ பின்னு எடுத்துக்கிறேன். எத்தனை மென் இருக்காங்க, 12 மென் இருக்காங்களா. ஒரு மென்னுக்கு எஃபிஷியன்சி எம்னா 12 மென்னுக்கு 12 இன்ட்டு எம் அண்டு கொடுத்ததுனால என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 16 பாய்ஸ்ன்னு கொடுத்துட்டானா, ஒரு பாய்க்கு எஃபிஷியன்சி பினா 16 பாய்ஸ்க்கு 16 இன்ட்டு பி. அப்போ எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு இந்த ஒர்க்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்ல, இந்த ஒர்க்கு ஈக்குவல். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 13 men ப்ளஸ் 24 பாய்ஸ் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், எம்முக்கும் பிக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எம்ன்றது மென்னோட எஃபிஷியன்சி, பின்றது பாயோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியில் இன்னொரு நேம் என்ன, ஒன் டே ஒர்க், அதாவது ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 12 சார் எவ்வளோ, 60 எம் ப்ளஸ் 16 இன்ட்டு 5 எவ்வளோ, 80 பி ஈக்குவல் டு 4 எவ்வளோ மல்டிபிள் பண்ணால் 4 இன்ட்டு 13 4 3 சார் 12 2 1 52ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 24 இன்ட்டு 4 96ன்னு கிடைக்கும். 96 பி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 80 பியை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி 96 இருக்கா, இங்கே ஒரு 80 மைனஸ் பண்ணிங்கன்னா 16 பின்னு கிடைக்கும். இது 60 எம்ன்னு இருக்குது, 52 எம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 52. அப்போ ஆன்சர் 8 எம். அப்போ எம் அப்படியே இருக்கட்டும், பி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 16/8 அந்த பக்கம் போகும்போது டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2/1. டிவைடில் இருந்தால் டேரெக்டாக ரேஷியோவில் எடுத்துக்கலாம் தானே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2:1. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பார். நான் லாஸ்ட் கொஸ்டினில் சொன்னல, டோட்டல் ஒர்க் வேணும் அப்படின்னா எஃபிஷியன்சியும் நம்பர் ஆஃப் டேஸையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 men ப்ளஸ் 4 women ப்ளஸ் 6 பாய்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, 7 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே எம்னா மென்னோட எஃபிஷியன்சி, டபிள்யூனா உமனோட எஃபிஷியன்சி, பினா பாயோட எஃபிஷியன்சி. அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க, ஆண் செய்யும் வேலையை, ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட் என்ன கொடுத்தா, மென் உமன் இவங்களுக்கான ரேஷியோ, அதாவது எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் எவ்வளோ ஒர்க் பண்ணுறானோ அதை விட 2 மடங்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண் மென் வந்து ஒரு ஒர்க் பண்ணால் விமன் என்ன பண்ணுவாங்க, 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்வார். இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், பாயும் கொடுத்துட்டான். பாய் என்ன பண்ணுறான், மென் எவ்வளோ ஒர்க் பண்ணுவானோ இதில் பாதி ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே மென் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தானா பாய் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான், ஹாஃப் ஒர்க், அதாவது 1/2 ஒர்க் பண்ணியிருப்பான். இப்போ இதுக்கு தான் நீங்கள் ரேஷியோ எடுக்கணும். இதுதான் என்னது கொஸ்டினில் கொடுத்துருந்த எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்போது டிவைடில் 2 இருக்குல்ல, இந்த 2வை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் ரேஷியோவில் இருக்கும்போது ஒரு நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ரிமைனிங் இருக்க எல்லா நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 2:4:2 2 கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். அப்போ மென்னோட எஃபிஷியன்சி 2, உமனோட எஃபிஷியன்சி 4, பாயோட எஃபிஷியன்சி 1. இப்போ இந்த எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருமா. இது ஏதாவது டோட்டல் ஒர்க் தானே, இது வந்து எஃபிஷியன்சி இன்ட்டு இது டைம், அந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 3 இன்ட்டு மென்னோட வேல்யூ என்னது 2, 4 இன்ட்டு உமனோட வேல்யூ என்னது 4 ப்ளஸ் 6 இன்ட்டு பாயோட வேல்யூ 1 இன்ட்டு வெளியே என்ன இருக்குது 7 அப்படின்ற நம்பர் இருக்கா. 3 2 சார் எவ்வளோ 6ன்னு கிடைக்கும். 4 4 சார் 16, 6 இன்ட்டு 1 6 இன்ட்டு 7, 6 + 6 எவ்வளோ 12, 12 + 16 எவ்வளோ 28ன்னு கிடைக்குமா. அப்போ 28 இன்ட்டு 7 இதுதான் என்னது டோட்டல் ஒர்க்கு. இப்போது
இந்த கொஷினில் டோட்டல் ஒர்க்கை எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கணும். அண்ட் இன்னொன்று, டோட்டல் ஒர்க் டேரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பட் எனக்கு டோட்டல் ஒர்க் கேட்கல. நான் அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டல் ஒர்க்கு கேட்கல, அதனால் இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கண்டிப்பாக கேன்சல் தான் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர் அப்படின்னு கேட்டிருக்கானா. இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும் தானே. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இதில் டோட்டல் ஒர்க் எனக்கு தெரிஞ்சிருச்சு 28 × 7. டைமும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. எப்பயுமே டைம் தான் கேட்பாங்க. பட் இப்போ டைம் கொடுத்துட்டான். என்ன டைமு? 7 நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும். இப்போ 7 டிவைடட் பை யார் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறா? பெண்கள், விமன் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உமனோட எஃபிஷியன்சி என்ன? 4. அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். பட் எத்தனை விமன் வேணும்னு தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 விமன் வந்து இந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு விமனுக்கு எஃபிஷியன்சி 4. ஸோ 10 விமனுக்கு எஃபிஷியன்சி 40 அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே எத்தனை விமன் எனக்கு தெரியாது. அப்போ 4 × டபிள்யூன்னு வைக்க வேணாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் டபிள்யூ வைக்க வேணாம்னா, இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? டபிள்யூன்றது உமனோட எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ்ன்றது எத்தனை விமன் வேலை செஞ்சாங்க அப்படின்ற கவுண்ட்டு. ஓகேங்களா? எது கேன்சல் ஆகும்? இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். 4 × 28 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ்னு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7. அப்போ 7 நாள் அந்த ஒர்க்கை முடிக்கணும்னா 7 பெண்கள் தேவைப்படுவர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 விமன். நெக்ஸ்ட் 17th கொஷின். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அல்லதுன்னு கொடுத்துருக்கான். அண்டு கொடுத்துருந்தா தான் ப்ளஸ் பண்ணணும். ஆர் கொடுத்தா தனித்தனியாக தான் எடுத்துக்கணும். எப்பயும் போல தான் அந்த ஃபார்முலா. டோட்டல் ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? டைம் இன்ட்டு எஃபிஷியன்சியா. ஃபஸ்ட்டு 4 men, 4 × m. எம்ன்றது மென்னோட எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் என்னது? 20 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கு தான் எத்தனை பேர்? 6 பாய்ஸ் வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? அதே 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிருக்கான்? அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 6 men ப்ளஸ் 11 பாய் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது எம்ன்றது மென்னோட எஃபிஷியன்சி, பின்றது பாயோட எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் தான் இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி எனக்கு தெரியும். இது தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும்? ஃபார்முலாலாம் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எம்மோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். எம்மோட வேல்யூ பியோட வேல்யூ டேரெக்டாக கிடச்சிரும். அப்போ இங்கே இருக்கிற 20 இங்கே இருக்கிற 20 கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 4 6 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 2s are 4. எம் அப்படியே இருக்கட்டும், பி மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 3. 2 ஒன் சைட் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ எம்மோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. இது என்னது? எஃபிஷியன்சி. நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? எம்ன்றதை மென்னோட எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டேன். பி அப்படின்றது பாயோட எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 6 × எம்மோட வேல்யூ என்ன? 3. 11 × பியோட வேல்யூ 2. 6 3s are எவ்வளோ? 18. 11 2s are 22. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. இப்போ எனக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு 40 அப்படின்னு. பட் எனக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியாது. டோட்டல் ஒர்க் வேணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று மென் எடுத்துக்கோங்க, இல்லைனா பாய் எடுத்துக்கோங்க. 2 எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்? இந்த மென் எடுத்துக்கிறேன். 4 × m × 20. இதுதானே டோட்டல் ஒர்க்கு. இப்போ 4 × எம்மோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே 3ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? இன்ட்டு டோட்டல் டேஸ் 20. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2 3s are எவ்வளோ? 6. இப்போ டோட்டலாக 6 டேஸ் ஆகும். இந்த 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள், 6 men ப்ளஸ் 11 பாய்ஸ் அந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 days. நெக்ஸ்ட் 18th கொஷின். ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையை 36, 54, 72 நாட்களில் முடிப்பார்னு கொடுத்துட்டோன்னா, ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 36, 54, 72 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் என்ன? இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 36, 54, 72 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 216 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 72 × எந்த நம்பரை போட்டால் 216 கிடைக்கும்? 3 டைம்ஸ் போடலாமா? 54 × 4 டைம்ஸ் போடலாம். 36 × 6 டைம்ஸ் போடலாம். இப்போது என்ன கேட்டிருக்காம பாருங்க. அடுத்து இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. இது என்ன லைன் அப்படின்னா, இது வந்து ஸ்டார்டிங் லைன், இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட், இது வந்து ஒர்க்கை என் பண்ணுற பாயிண்ட். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? ஏ வந்து
ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றுடுறான், வேலையை விட்டு லெஃப்ட் ஆயிடுறான். இப்போ இதான ஒர்க் முடிகிற பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு 8 நாளைக்கு முன்னாடி யார் வெளியே போயிடுறான்? ஏ அப்படின்ற வெளியே போயிடுறான். ஓகே, அடுத்து பி வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி வெளியே போயிடுறான்? 12 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிடுறான். அப்போ இங்கேருந்து இன்னொரு 4 டேஸ்க்கு முன்னாடி, ஏன்னா இங்கே 8 இருக்கா, இங்கே ஒரு 4, அப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 டேஸ் வரணும். ஓகேங்களா? 12 டேஸ்க்கு முன்னாடி யார் வெளியே போய்ட்றான்? பி அப்படின்ற வெளியே போயிடுறான். இப்போ என்ன கேட்டிருக்கான்? சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். இதுக்கு கொஷனில் இங்கே லாஸ்ட் கேட்டிருக்காங்க, சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்கல்ல. இதில் சியோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு கேட்கல, ஏன்னா இண்டிவிஜுவலாக நமக்கே தெரியும் 72 டேஸில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக அந்த ஒர்க்கில் சி வந்து எவ்வளோ டேஸ் இருந்தார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பி மட்டும்தான் வெளியே போயிடுறோம். அப்போ முன்னாடி இங்கே எம்டியாக இருக்குல்ல, நம்பர் ஆஃப் டேஸ் போடாமல் இருக்குல்ல, இங்கே யார் யார் ஒர்க் பண்ணியிருப்பா? ஏபிசி 3 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ பீன்ற வெளியே போயிட்டான், ரிமைனிங் யார் இருக்கா? ஏசி மட்டும் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4 நாளைக்கு அப்புறம் ஏவும் வெளியே போயிட்டான், ரிமைனிங் சி மட்டும் இருப்பாங்க. அப்போ சி வந்து இங்கே ஒரு 4 டேஸ் இருந்திருக்கான், இங்கே ஒரு 8 டேஸ் இருக்கான், டோட்டலாக எவ்வளோ? 12 டேஸ் இருந்திருக்கான். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சாதான் சி வந்து டோட்டலாக எத்தனை நாள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சியோட 1 டே ஒர்க் என்ன? 3. சி இங்கே எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கான்? 8 டேஸ். ஓகேங்களா? அப்போது இந்த 8 டேஸ் வந்து சி மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கான், கரெக்டு தானே? அப்போ ஒரு நாளைக்கு சி வந்து 3 ஒர்க் பண்ணியிருந்தானா 8 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான்? 8 × 3 எவ்வளோ? 24 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஏசி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏவோட 1 டே ஒர்க்கு 6, சியோட 1 டே ஒர்க்கு 3, 6 + 3 எவ்வளோ? 9. அப்போ ஏ ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 4 டேஸ். அப்போ 9 × 4 36 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்களேன். 36 + 24 எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைச்சிருக்கா? 36 + 24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16 கிடைக்கும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும்? 216 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். பட் எனக்கு எவ்வளோ ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு? 60 ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 15. 21 - 6 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். இப்போ 156 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 156 ஒர்க் தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, இங்கே தான் இந்த 156 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் யார் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? ஏபிசி 3 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 156. அண்ட் யார் யார் கம்ப்ளீட் பண்ணுறா? ஏபிசி 3 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 4 10, 10 + 3 எவ்வளோ? 13. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 13 × 1 டைம் 13, ரிமைனிங் 2. அடுத்து 13 × 2 டைம் 26ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே டைம் எவ்வளோ? 12 டேஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கவுண்ட் பண்ணிக்கலாம் தானே. சி வந்து இங்கே ஒரு 12 டேஸ், இங்கே ஒரு 4 டேஸ், அண்ட் லாஸ்ட்டாக இங்கே ஒரு 8 டேஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். 12 + 8 எவ்வளோ? 20. 20 + 4 24. அப்போ சி அந்த ஒர்க்கில் டோட்டலாக 24 டேஸ் இருந்திருக்கான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 24 டேஸ். நெக்ஸ்ட் 19th கொஷின். ஓர் வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6, 9, 18 நாட்களில் முடிப்பார்கள். மென்னு, விமனு, பாய். இவங்க 3 பேர்த்தையும் சொல்லிட்டாங்க. 6 டேஸ், 9 டேஸ், 18 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருவோம். 18 தான் எல்சிஎம். 1 இங்கே எவ்வளோ? 2 இங்கே 3. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் ஒர்க் பண்ணுறாங்க, கூட எத்தனை பாய்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 18 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும், கரெக்டுங்களா? ஒரு மேன் வந்து எத்தனை நாள் ஒர்க், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவான்? 3 ஒர்க் பண்ணுவான். ப்ளஸ் விமன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 2 ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு பாய் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவான். அப்போது எத்தனை பாய்ஸ் இருந்தால் ரிமைனிங் ஒர்க்கும் அந்த 1 டேயில் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? சரி, இங்கே 18 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணுமா? இங்கே 5 தான் கம்ப்ளீட் ஆகுது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது, கரெக்டு தானே? ஒரு பாயால் ஒரு ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 13 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும்னா எனக்கு எத்தனை பாய்ஸ் வேணும்? 13 பாய்ஸ் வேணும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 13 பாய்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரே நல்லா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 13 பாய்ஸ். நெக்ஸ்ட் 20th கொஷின். ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால்
அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள்னு கேட்டிருக்கான். இதில் டேஸும் கொடுத்துருக்கான், ஹவர்ஸும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, டைம் வந்து டேஸ்லேயும் ஹவர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒன்று டேஸ் மட்டும் கொடுத்தாவும் எடுத்துக்கலாம், இல்லை ஹவரில் மட்டும் கொடுத்தாவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு கொடுத்துருக்கான்ல, எவ்வளோ ஹவர்ஸ் வேலை செய்கிறான், ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ் வேலை செய்கிறான். அண்ட் எத்தனை நாள் வேலை செய்கிறான், 7 டேஸில் வேலை செய்கிறான். கரெக்டுங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் டோட்டலாக எத்தனை மணி நேரத்தில் அவன் ஒர்க்கை முடிச்சிருப்பான்னு தெரியும். 9 7 சார் எவ்வளோ, 63 ஹவர்ஸில் அவன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? பியும் அதே மாதிரி தான், 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான். எத்தனை நாளில், 6 நாளில் ஒர்க் பண்ணுறான். அப்போ 7 6 சார் எவ்வளோ, 42 ஹவர்ஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஃபுல்லாக ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து, அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5, இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது தெரியும் தானே, 8 2/5 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு 2 பேரும் 8 2/5 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 5/8 சார் எவ்வளோ, 40 40 + 2 42/5 ஹவர்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு டைமோட ஃபார்முலா தெரியும், எப்பயும் போல் டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி தான். அப்போ டோட்டல் ஒர்க் வேணும்னா என்ன பண்ணணும், டைரெக்டாக எல்சிஎம் தான் எடுக்கணும். 63க்கும் 42க்கும் என்ன எல்சிஎம், 126ன்னு கிடைக்குமா. 63 × 2 டைம்ஸ் 42 × 3 டைம் போட்டிங்கன்னா 126ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா டைரெக்டாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டல் ஒர்க்கு 126 பை ஏவோட 1 ஹவர் ஒர்க்கு. ஏன்னா இது ஹவரில் கொடுத்துருக்கானா, அப்போ எஃபிஷியன்சி ஹவரில் தான் சொல்லணும். அப்போ 1 ஹவர் ஒர்க்கு, பியோட 1 ஹவர் ஒர்க். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோடது 3. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இது எதில் கிடச்சிருக்கு, ஹவர்ஸில் கிடச்சிருக்கு. பட் நான் எதில் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாள் தேவைப்படுதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க்கை வந்து ஒரு பர்சன் 120 மணி நேரத்தில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு நாளைக்கும் 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா எத்தனை நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும்னு கேட்குறேன். கொஷின் புரிஞ்சா? ஒரு ஒர்க்கு 120 மணி நேரத்தில் ஒரு பர்சன் கம்ப்ளீட் பண்ணுறான். பட் ஒரு நாளும் 6 மணி நேரம் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறான். அப்படின்னா எத்தனை நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, பை 6 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு 20 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே நான் சொன்னது ஹோல் வேல்யூ, இங்கே இருக்கிறது பாயிண்ட்டில் வரும், இல்லைனா ஃப்ராக்ஷனில் இருக்குது. பாயிண்ட்டுக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணாதீங்க, இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ, 126/5 ஹவர்ஸ். பட் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 42/5 ஹவர்ஸ். அப்போ இதை அப்படியே கொடுத்துருந்தா 42/5 ஹவர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படி சேஞ்ச் ஆகும், 126/5 அப்படியே இருக்கட்டும். 42/5 டினாமினேட்டரில் இருக்கா, நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 5/42ன்னு கிடைக்கும். 5ம் 5ம் கேன்சல் ஆகும். 42 × 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 126ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக 3 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 days. நெக்ஸ்ட் 21st. இந்த ரிமைனிங் 5 கொஷின் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் தான் இருக்கும் கொஷின். ஓகேங்களா? 21st கொஷின், ஆண்டு வட்டி வீதம் 12% வீதம் 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 624 கிடைக்கும் எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்கோன்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR/100. இதில் Pனா பிரின்சிபல், என்னென்ன நம்பர் ஆஃப் இயர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கொடுத்துருக்கிறத அப்படிங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னன்னா வட்டி வந்து அவனே கொடுத்துட்டான் 624 ரூபாய். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 624 கொடுத்துட்டான். பிரின்சிபல் கொடுக்கல. அப்போ பின்னு அப்படி வச்சுப்போம். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ, 4 ஆண்டுகள். அப்போ 4 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12% பை 100. எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த 100 டைரெக்டாக கேன்சல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4யும் 625 கேன்சல் பண்ணிக்கலாமா. 4 × 1 4, ரிமைனிங் 2, 4 5s are 20, ரிமைனிங் 2, 4 6s are 24. இப்போ இதை அப்படியே 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 × 1 12, ரிமைனிங் 3, 12, 3s are 36. ஏன் 100 கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னு புரியுதா? ஏன்னா இது இன்கேஸ் நீங்கள் 2 டேபிள்லேயே 4 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 25 சம்திங் வேறு ஏதாவது நம்பர் கிடைக்கும். லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே 13 இருக்குது, இங்கே 100 இருக்குது. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல. ஆன்சர் எவ்வளோ, 1300 rupees. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1300 rupees. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின், ரூபாய் 13,700க்கு 6% வட்டி வீதம் 2 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இதுவும் அதே ஃபார்முலா தான். SI = என்னது, PNR/100 தான். பட் இதில் ஒரே ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னா 2 வருடம் 6 மாதம்னு கொடுத்துட்டானா 2 year 6 month. இந்த மந்த்தை நான் என்ன பண்ணணும்னா இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா. கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். இப்போ 1/2 years.
ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மந்த்லியோ டேஸ்லியோ கொடுத்தாங்கன்னா இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா இங்கே மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். 2 2s are 4, 4 + 1 எவ்வளோ? 5/2 இயர்ஸ். இதுதான் என்னோட வேல்யூ. இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? பிரின்சிபல் எனக்கு கொஷனில் கொடுத்துட்டாங்க 13,700. நம்பர் ஆஃப் இயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5/2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6% கொடுத்துட்டான். இன்ட்டு 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுமா? 2 × 3 × 6 3 5 சார் எவ்வளோ? 15 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 137. அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 × 7 105, 5 remaining 10, 15 × 3 45 + 10 55, 15 × 1 15 + 5 20 கிடைக்கும். ஸோ ஆன்சர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 2055 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2055. நெக்ஸ்ட் 23rd கொஷின். ரூபாய் 2250 ஆனது தனி வட்டியில் 3 வருடத்தில் 2925 ஆகிறது. வருட வட்டி 4% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போது ஆல்ரெடி ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? 3 வருஷத்துக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 2925. கண்டிப்பாக ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க தானே. அண்ட் இன்னொன்று, இப்போ ஆல்ரெடி இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பண்ணியிருக்காங்க? 4% அதிகரிக்கிறாங்க, அதான் உயர்த்துறாங்க. ஓகேங்களா? அப்படி உயர்த்தினாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி கொஷினை ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் செட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி எழுதுகிற டெஸ்ட்லையும் ஒரு டெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டெஸ்ட்டில். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க? பிரின்சிபல் இருந்தால் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் 4% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிரின்சிபல் இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த 2250ல் 4% எவ்வளோன்னு பாருங்கள். 2250 × 4%. அப்போ 4/100 போட்டுக்கலாமா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 2s are 4, 2 5s are 10, 5 இதையும் கேன்சல் பண்ணால் 5 4s are 20, ரிமைனிங் 2, 5 5s are 25. இப்போ 45 × 2 எவ்வளோ? 90 அப்படின்னு கிடச்சிருச்சா? அப்போ 90 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்னொன்று 4% கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அது ஒரு வருஷத்துக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே எத்தனை வருஷம் இருக்குது? 3 வருஷம் கிடச்சிருக்கு. அப்போ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ தெரிஞ்சிருமா? 3 9s எவ்வளோ? 27, 270 rupees. அப்போ ஆல்ரெடி இருந்ததை விட ஒரு 270 rupees மட்டும் அதிகமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 5 7 + 2 9, 9 + 2 11, 1 remaining 1, 2 + 1 3. இப்போ டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 3195 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3195 rupees. நெக்ஸ்ட் 24th கொஷின். ஒருவர் ரூபாய் 19,800 ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 13 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இவ்வளோ கொஷினில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். அதாவது இனிஷியலாக வாங்கின அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து பே பண்ணால் தான் அது மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? SI = இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. PNR/100. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 19,800. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? 13 ஆண்டுகள்னு கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5% / 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 198 × 13 × 5 போடணுமா? ஃபஸ்ட்டு 13ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 8s are எவ்வளோ? 24, 4 remaining 2. அடுத்து 3 9s are 27, 27 + 2 29, 3 × 1 3 + 2 5, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 9 1 கிடைக்கும். அப்போ 4 9 + 8 17, 7 remaining 1, 10 15 2. அப்போ இந்த 2 5 7 4 என்ன பண்ணணும்? இன்னொரு 5 இருக்குல்ல, இந்த 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும்ல. 5 4s are 20, 5 7s are 35 + 2 37, 5 5s are 25 + 3 28, 5 2s are 10 10 + 2 12. இது வந்து வெறும் என்னது? இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? மொத்த தொகைன்னு கேட்டிருக்கான். மொத்த தொகைனா பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும். எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து 12,870. பட் பிரின்சிபல் எவ்வளோ? 19,800. அப்போ 19,800 + 12,870. இதுதான் ஆன்சர். 0 இதை ஆட் பண்ணால் 7, 8 + 8 16, 6 remaining 1, 9 + 1 10 + 2 12, 2 remaining 1, 1 + 1 + 1 3. ஸோ 32,670 rupees தான் உனக்கு மொத்த தொகையாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 32,670 rupees. லாஸ்ட் கொஷின். ஆண்டுக்கு 13.2/3% வீதம் 72,000க்கு 9 மாதத்திற்கான தனி வட்டியானது. இங்கே உங்களுக்கு 2 ஒர்க் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தால் நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னா, அப்போ 13.2/3
இதை நார்மல் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணால் 13 into 3 எவ்வளோ 39 கிடைக்குமா 39 + 2 41/3% கிடைக்குது ஆரோட வேல்யூ. இன்னொன்று ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர், அதாவது டைம் வந்து இயரில் கொடுக்கல, எதில் கொடுத்துருக்கான் மந்தில் கொடுத்துருக்கான். எப்பயும் போல் ஃபார்முலா அப்ளை பண்ணிப்போம். SI = PNR/100. இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான் 72,000 கொடுத்துட்டான். இன்டூ நம்பர் ஆஃப் இயர், அதாவது என்னது இயரில் கொடுக்கல, என்ன பண்ணிட்டான் மந்தில் கொடுத்துட்டான். அப்போ இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 41/3 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சா. வேறு எதை கேன்சல் பண்ணிக்கலாம், இதை 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 12 6 are 72 0. அடுத்து 3 3s are 9 கிடச்சிருக்கும். 60 into 3 எவ்வளோ 3 6 are எவ்வளோ 18 அப்போ 180. 60 into 3 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்பர் இருக்குல்ல இன்டூ 41. அப்போ 180 என்ன பண்ணணும் 41ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதில் இந்த 0 விட்டுருங்க. 18 into 41 மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் இந்த 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு 1 into 8 8 1 into 1 1 4 8s are 32 2 remaining 3 4 into 1 4 5 6 7 8 3 7 அண்ட் இங்கே ஒரு 0 விட்டோம்ல இந்த 0வை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7380 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே கேட்டிருக்காங்க, மொத்த தொகை கேட்டிருந்தா அப்படின்னா இந்த 72,000 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்கான். ஸோ 7,380 rupees தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டெஸ்ட் 12க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் முடிஞ்சு. ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருக்குது இந்த 25 கொஷின்ஸில் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.